சிபிச் சக்கரவர்த்தி. கதை சொல்பவர் ஹேமலதா. நம்ம பாரத நாடு ரொம்ப பழமையான நாடு, ரொம்ப புகழ் வாய்ந்தது. எத்தனையோ வருஷங்களாக அதோட புகழ் மறையாமல் இருக்கிறதுக்கு காரணம்னா பழைய பழைய ஆட்கள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம். அதில் ஒருத்தர் தான் சிபிச் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர். அவர் இந்த எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார். அந்த காலத்தில் எல்லா ராஜாக்களுமே அந்த மாதிரி தான். அவங்களுடைய குடிமக்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க. அந்த மாதிரி சிபிச் சக்கரவர்த்தியும் தன்னோட குடிமக்களுக்காக அவரோட வாழ்நாளையே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவர் அரசவையில் உட்காந்துருக்கும்போது ஒரு புறா, வெண்புறா ஒன்று பறந்து வந்து அவர் காலில் விழுது. அவர் உடனே அந்த புறாவை எடுத்து மடியில் வச்சுட்டு மெதுவாக தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுக்கும்போது பின்னாடியே ஒரு பருந்து அதுவும் வருது. அது சொல்லுது, இந்த புறா வந்து என்னுடைய உணவு, அதை நான் தேடி வந்தேன், அது எனக்கு கொடுத்துரு, நான் அதை சாப்பிட்ணும் அப்படிங்கும். அப்போது புறா வந்து பயந்து அப்படியே அவன் கையோடு அப்படியே ஒண்டிக்கும். அப்போது இந்த ராஜா சொல்வார், சரி நீ அதை விரட்டி வந்திருக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என் காலில் வந்து சரணாகதின்னு வந்து விழுந்துருச்சு, அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் அதுக்கு பதிலாக உனக்கு நான் வேறு இறைச்சி கொடுக்குறேன் அப்படிமா. அந்த பருந்து என்ன சொல்லும், கண்டதெல்லாம் நான் சாப்பிட முடியாது, அதோட உயிரை காப்பாற்றணுன்னா உன்னுடைய இறைச்சி எனக்கு வெட்டி கொடு, அந்த புறாக்கு ஈக்குவலாக உன்னுடைய சதையை வெட்டி எனக்கு கொடு அப்படிமா. அந்த ராஜா யோசிக்கவே மாட்டான். என்ன காப்பாற்றுன்னு சொல்லி என் காலில் வந்து விழுந்த புறாவை நான் காப்பாற்றி தான் ஆகணும். சரி நீ எடுத்துக்கோ, இந்த புறாக்கு எடைக்கு நான் என்னுடைய சதையை தரேன்ட்டு அவனோட கத்தி வச்சு அவனோட தொடையிலேருந்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட சதையை எடுத்து புறா கைக்குலாம் அந்த பருந்துக்கிட்ட கொடுப்போம். அப்போது அந்த நிமிஷம் அந்த பருந்தும் புறாவும் சிவனாகவும் பார்வதியாகவும் மாறிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய புகழ் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை சோதனை செய்யறதுக்காக நாங்கள் வந்தோம். உன் சரணாகதின்னு வந்தவரை உன்னுடைய மக்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நீ இப்படி காப்பாற்றுற, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உன்னோட பேர் இருக்கும், உன்னோட புகழ் இருக்கும், வாழ்க சிபிச் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் போயிடுறாங்க. இப்போ ஏற்பட்ட ராஜாலாம் நம்ம பாரதத்தில் ஆண்டிருக்காங்க. நம்ம இப்படி ஒரு பாரதத்தில் பிறக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும். பிடிச்சிருக்கா இந்த கதை? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.